ஸோ ஹாய் வணக்கம் மக்களே, நமஸ்தே, சாஸ்திரிகால். ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் மேரேஜ் நாங்கள் ஃபஸ்ட் டைம் வந்து ஒரு ட்ரிப்புக்கு போகிறோம். ஒரு ட்ரிப்புக்கு பார்த்தீங்கன்னா மகாபலிபுரம் போகிறோம். ஸோ இது பார்த்தீங்கன்னா நியூலி மேரிட் கப்பல்ஸ் நாங்கள். ஸோ இப்போ நான் ஆற்காட்டில் இருக்கேன். ஸோ ஆற்காட் டு மகாபலிபுரம் அப்ராக்சிமேட்லி பார்த்தீங்கன்னா ஒரு 130 கிலோமீட்டர்ஸ், அரவுண்ட் 130 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. ஸோ வாங்க பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் ட்ரிப் எங்களோடது எப்படி இருக்குன்னு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இந்த 3 லேன் ரோடு இது எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். ஸோ பை ரோடு நீங்கள் வந்தீங்கன்னா காரில் வரலாம். இஃப் நாட் நீங்கள் பஸ் புக் பண்ணணுன்னா நீங்கள் எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் சென்னை சென்ட்ரலுக்கு வந்துட்டிங்கன்னா அங்கேருந்து மகாபலிபுரம் போகலாம். இல்லை உங்களோட ஊர்லேருந்து எங்கேருந்து வந்தாலும் நீங்கள் சென்னைக்கு பஸ்ஸு பிடிச்சிட்டு அங்கேருந்து மகாபலிபுரம் போகலாம். இல்லைனா டைரெக்டாக மகாபலிபுரம் பஸ்ஸும் இருக்குது. ஸோ நீங்கள் பார்த்து ஏறுங்க எது உங்களுக்கு கன்வீனியண்ட்டாக இருக்கும் உங்களோட பட்ஜெட்டில். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காரில் ஃபியூவல் வந்து எனக்கு மினிமம் 2000 ரூபாய்க்கு ஃபியூவல் மட்டும் ஆகும். ஸோ 2000 ஃபியூவல், அப்புறம் டோல் சார்ஜஸ் ஒரு மினிமம் 500. இந்த வீடியோ நீங்கள் கம்ப்ளீட் एंड வரைக்கும் பாருங்கள். இந்த ட்ரிப்புக்கான பட்ஜெட் எவ்வளோன்னு एंडல நான் சொல்கிறேன். ओके फ्रेंड्स, तो आप भी देखिए जो नॉर्थ से आए हैं वो भी देखिए इस वीडियो को. अगर आप महाबलीपुरम घूमना चाहते हैं तो हम आपके लिए भी बताएंगे. என்னடா இவன் திடீர்னு ஹிந்தியில் பேசலான்னு பார்க்குறீங்களா? எனக்கு ஹிந்தியும் தெரியும். ஓகே, ஸோ ஜம்ஷேத்பூர் கைஸ், சப்போர்ட் மீ. தமிழ் ஆளுங்க எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ ஆஃப்டர்நூன் வியூ பாருங்கள் நீங்கள். ஸ்கை வியூ இவ்வளோ சூப்பராக லைட் ப்ளூவிஷாக இருக்குது. கிளைமேட் பார்த்தீங்கன்னா சில்டாக, கொஞ்சம் அவ்வளோ இன்றைக்கி சன்னியாக இல்லை, மாட்ரேட்டாக கிளைமேட் இருக்குது இன்றைக்கி. ஸோ சென்னை மகாபலிபுரம் பார்த்தீங்கன்னா 103 கிலோமீட்டர்ஸ். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஸ்டாப் ஒன்று பண்ணியிருக்கோம். ரெஸ்ட் ரூம் போயிருக்காங்க. ஸோ இங்கே செங்கல்பட்டில் தான் ஒரு ஸ்டாப் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இங்கேருந்து ஒரு 20 கிலோமீட்டர்ஸ் மகாபலிபுரம். ஸோ ரோடெல்லாம் பார்த்தீங்கன்னா ரூட் நல்லா தான் இருக்குது. ஆனால் வேலூர் டு ராணிப்பேட் ஆற்காட் ரோடு, அந்த ரோடு இன்னும் தான் கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்குது. ஸோ கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்குது. ஸோ பார் செவராக போய் இங்கே வெளியேருந்து யாராவது வந்தீங்கன்னா ஜம்ஷேத்பூர் நார்த் சைடில் எங்கேருந்தாவது, ஸோ நீங்கள் பார்த்துக்கங்க எந்த ரூட் கன்வீனியண்ட்டாக இருக்கும், பை ட்ரெயின் ஆர் எதாவது. ஸோ அப்படி வந்துக்குங்க. ஸோ பார்ப்போம். இப்போ என்ன டைம்? இப்போ 2 மணி ஆகுது. ஸோ இன்னும் ஒரு 20 மினிட்ஸில் ரீச் ஆகிடுவேன். ஸோ அங்கே ரீச் ஆகிட்டு பார்ப்போம். இங்கே தான் இந்தியன் பெட்ரோல் பங்கில் போயிருக்காங்க ரெஸ்ட் ரூம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே தான் நாங்கள் கண்ணாடியெல்லாம் வாங்கணும். இங்கே ஹேட் வாங்கியிருக்கோம். காரெல்லாம் பார்க்கிங் இங்கே வந்துட்டு இங்கே ப்ரைவேட் பார்க்கிங் இங்கே இருக்குது. ஸோ அங்கே தான் கார் பார்க்கிங் பண்ணியிருக்கோம். ஸோ என்ட்ரன்ஸ் இங்கேருந்து உள்ளே போகலாம். நீங்களும் கண்ணாடி ஏதாச்சும் ஹேட் ஏதாச்சும் வாங்கணும்னா இங்கேருந்து வாங்கலாம். ரீசனபிள் ப்ரைஸுக்கு கொடுக்குறாரு இவர், ஜஸ்ட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கேட். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ உள்ளே போகலாம். ஸோ உள்ளே போயிட்டு உடனே பார்த்தீங்கன்னா அந்தர் குஸ்தகி आप देख सकते हैं कि ऐसा कार्विंग இந்த மாதிரி கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. அந்த டைமில் இது மேலெல்லாம் கல் மேலே पहाड़ மேலெல்லாம். ஸோ வாங்க கொஞ்சம் படிக்கலாம். कुछ पढ़ते हैं इसके बारे में. अर्जुन की तपस्या, महान महाकाश्य महाभारत के प्रसिद्ध कथा किरात अर्जुन पर आधारित महाबलीपुरम का विशाल चट्टान शिल्प पल्लव भूतकाल, इसे यही कहते हैं. अदा इधर சொல்லிருப்பாங்க. தமிழ் படி. हिंदी में पढ़ते हैं. 2 विशाल चट्टानों पर वन्य जीव का सजीव नवनिर्माण अंकन हुआ है. சாரி ஃப்ரெண்ட்ஸ், நான் தமிழ் பேசுவேன், தமிழ் படிக்க கிளியராக தெரியாது. ஸோ வாங்க உள்ளே பார்க்கலாம். இன்னும் நிறைய விஷயம் இருக்குது உள்ளே பார்க்குறதுக்கு. பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஹேட் போட்டுட்டு இந்த மாதிரி கண்ணாடி போட்டுட்டு எப்படி இருக்கும்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். வேறு என்ன ஃபீலிங்காக இருக்குது? என்ன ஃபீலிங் இருக்குது? பக்கத்தில் அவங்க தான் இருக்காங்க.
ஸோ இங்கே வந்து தான் பார்த்தீங்கன்னா நம்ம 40 ருபீஸ் டிக்கெட் கொடுத்து எடுக்கணும் இங்கே பர் பர்சன் பார்த்தீங்கன்னா 40 ருபீஸ். அங்கேருந்து உள்ள என்ட்ரன்ஸ் இந்த ரோட்டில் வந்து இங்கே நம்ம டிக்கெட் எடுக்கணும். இங்கே டிக்கெட் எடுத்தோடனே இந்த என்ட்ரன்ஸ் வழியாக உள்ளே போகணும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி தான் 2 டிக்கெட் கொடுப்பாங்க. பர் பர்சன் 1 டிக்கெட் அந்த மாதிரி. தேங்க்ஸ். என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு சொல்லுவாங்க. வித்தவுட் எனி சப்போர்ட். இது வந்து அந்த கல் இருக்கிறதுனால பத்தர் வித்தவுட் எனி சப்போர்ட் without any support that stone is standing. That's why it is known as Krishna's butter ball. பார்த்தீங்கன்னா இந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால் வந்து வித்தவுட் எனி சப்போர்ட் இருக்குது. இதான் இது ஒரு ஃபோட்டோ ஷூட் டெஸ்டினேஷன். देख के आओ आराम से. நீங்கள் மேலே ஏறி வரணுன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக ஏறி வரணும். நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா बहुत सावधानी से आइएगा. चप्पल स्लीपर्स எல்லாம் எடுத்துகிட்டு உதாருக்கு. ஏன்னா இது ரொம்ப ஸ்லிப்பரியாகவும் இருக்குது. ஸோ எவ்வளோ பெருசாக இருக்குது பாருங்கள் இந்த கிருஷ்ணாஸ் பட்டர் பால். அப்புறம் இதோட டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா எவ்வளோ மீட்டர்? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பட்டர் பால்ஸ் அங்கேருந்து உள்ளே வரணுன்னா ஒரு 2 கல்லுக்கு நடுவில் ஒரு வழி இருக்குது. இந்த வழியாக தான் போகணும் இப்போ. ஓகே, 6 மீட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க அந்த மாதிரி செவுரு மேலே. ஸோ அது கார்விங்ஸ் கியா हुआ है. और 6 மீட்டர் मेरे मारे कल लिए सरी की टाइम गुदी तंबी गुदी जंप पन्नी जंप तन्नी இல்லையே தண்ணி இல்லை. இங்கே பார்த்தீங்கன்னா இது ட்ரிபிள் सेल्ड रॉक कट श्राइन विद गोपीस चर्न इन फ्रंट ऑफ इट. शैलीगत विशेषता के आधार पर यह प्रतीत मंदिर परमेश्वर वर्मान के प्रारंभिक काल व वर्गीकरण के आधार तमिल पड़ी கட்டிய கலை பாணியில் பல்லவ மன்னன் முதலாம் பரமேஸ்வரர் உல இயக்க மாமல்ல கட்டிய பணியில் காண்படுகிறது. 3 கருவறைகள். இந்த சிவன் பெருமாள் விஷ்ணு என் அரபி இவ்வளோ தமிழ் படிச்சிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இவ்வளோ போதாதா? இது எப்படி தமிழ் படித்தாங்கன்னு சொல்லுங்க கமெண்ட் பண்ணி. और कार्विंग्स எப்படி சூப்பராக பண்ணியிருக்காங்க. कितना मस्त अच्छा से बनाया गया है शिव. इधर से चढ़ेंगे. பின்னாடி பார்த்தீங்கன்னா விஷ்ணு பகவான் இருக்கார், शिवलिंग பின்னாடி. ஸோ அதான் இதோட ஸ்டோரி. அதான் கிரேவிங் பண்ணியிருக்காங்க. ஸோ शंख के सामने देखिए शिवलिंग है, पीछे विष्णु भगवान है. तो उसी का क्रेविंग किया हुआ है. दैट्स ऑल इट इज़ अबाउट. ஸோ अங்கேருந்து இப்போ உள்ளே வந்தீங்கன்னா நீங்கள் देख सकते हैं कि ऐसा रूट बना हुआ है जो कि पूरा महाबलीपुरम के अंदर जो है पार्क के अंदर आप घूम सकते हैं. ஸோ நீங்கள் உள்ளே ஃபுல்லாக சுற்றலாம். ஸோ கிருஷ்ணாஸ் பட்டர் பால்லேருந்து இந்த விஷ்ணுவோட மிஷனுக்கு வரைக்கும் அவுட் சைட் கோயிங் ஹியர் ஃப்ரம் திஸ் லைக். ஆனால் அந்த டைமோட கார்விங் பார்க்கலாம் நீங்கள். ए क्या है? भारतीय पुरातत्व सर्वेक्षण. यहाँ तमिழில் பேச மாட்டியா? No. ஏன்? அது இங்கே இல்லை. தமிழ்நாட்டில் இருந்தால் தமிழ் பேசி ஆகணும். சட்டா. ம்.
ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு வேப்பிலை செடி மறுபடியும் அங்கேருந்து அதோட தலை அப்படி போயிட்டு அது ஜாயிண்ட் ஆகுது. ஸோ वहाँ से कट के इधर जुड़ा है. ஸோ इसमें डिफरेंटाக இருக்குது ட்ரீ பார்க்குறதுக்கு. வா. ஸோ இப்போ இந்த பக்கம் வந்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு யானை மாதிரி கார்விங் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ நம்ம இந்த யானைலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் நம்மளோட டைமில், வேட்டையாடி இருக்கோம் அந்த மாதிரி. ஸோ वो किसके लिए हम वो एलिफेंट्स यूज़ किए हैं. रॉक स्कल्पचर रिप्रेजेंट अ ग्रुप ऑफ एलिफेंट्स, मंकी एंड पीकॉक. நீ படி தமிழில். கல்லினால் செதுக்கப்பட்ட யானை, கூடங்கள், குரங்குகள் மற்றும் மயில்கள். போதுமா ஃப்ரெண்ட்ஸ்? போர்பந்தர் நார்த் சைடில் நார்த் இந்தியன் பொண்ணு இவ்வளோ தமிழ் பேசுகிறது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கிருஷ்ணாஸ் பட்டர் பால்னு சொல்லுவாங்க, கிருஷ்ணா மக்கள் லட்டு அந்த மாதிரின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது பல வருஷமாக எந்த சப்போர்ட்டும் இல்லாமல் இது பல வருஷமாக அப்படியே இருக்குது. இது 6 மீட்டர் ஹைட்டில் 5 மீட்டர் வித்தில் இருக்கும். 250 டன் இதோட வெயிட். जनता ने 20वीं सदी में प्रयास किया था वो पत्थर हटाने का जनता का सुरक्षा के लिए, बट त्रिमूर्ति केव, கிருஷ்ணாஸ் பட்டர் பால். இந்த வழி என்ன இருக்குது, கணேஷ் ரத்தா. இந்த கணேஷ் ரத்தா மட்டும்தான் பார்க்கணும். கணேஷ் ரத்தா देख के हम लोग निकल जाएंगे. அதை பார்த்துட்டு ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா கணேஷ் ரத்தான்னு பேர் வச்சுருக்காங்க. ஸோ என் பின்னாடி இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் கணேஷ் ரத்தான் பேர் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கு அந்த பேர் ஏன் வச்சுருக்காங்கன்னு தெரியல. ஆனால் ஒரே ஸ்டோனில் கேவிங் பண்ணியிருக்காங்க அந்த மாதிரி எனக்கு கேள்விப்பட்டிருக்கோம். அதில் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த பக்கம் போனாக்கா ராயகோபுரம்னு ஏதோ ஒரு ராயகோபுரம் இருக்குது. இந்த பக்கம் ஃபுல் ஸ்டோன் பக்கத்தில் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பாறை அந்த மாதிரி சைட்லலாம் நிறைய நல்ல प्लेस இருக்குது. கொஞ்சம் பார்த்தீங்கன்னா ஹியூமிடாக இருக்குது. टेम्परेचर थोड़ा गर्म है और हवा अभी चलना शुरू हुआ. काफ़ी கொஞ்சம் வருது ஸ்லோவாக. இங்கே பார்த்தீங்கன்னா ராக் கட் வராஹ டெம்பிள். ஸோ வராஹ மந்திர இது வராஹ கோவில். இது உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கிரேவிங்ஸ் எல்லாம் இருக்குது. கார்விங்ஸ் இருக்குது. பியூட்டிஃபுல் ஆர்கிடெக்சரல் கார்விங்ஸ் இருக்குது இந்த மேலே. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி படி இருக்குது, सीढ़ी है, स्टेप्स है. पता नहीं क्यों why they had put steps on this. வாங்கோ இது வந்துட்டு इधर आप देख सकते हैं कितना बड़ा पत्थर है. எவ்வளோ பாறை இருக்குது. ஸோ இங்கேருந்து தான் இதோட ஓவர் வியூ. கிருஷ்ணாஸ் பட்டர் பாலெல்லாம் பார்த்துட்டு அது மேலே வந்தாக்கா ऊपर से आप ये सब देख सकते हैं. மேலே இருந்து இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு வியூ இருக்குது. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியுதா இல்லையான்னு தெரியல, அதான் பீச்சு. at distance at over there you can see the beach दिखेगा आपको उधर.
பார்த்தீங்கன்னா எப்படி கார்விங்ஸ் பண்ணி வச்சுருக்காங்க ब्यूटीफुल அந்த டைம்லேயே क्या ब्यूटीफुल कार्विंग्स किया हुआ है देखिए ऊपर में बड़ा ब्यूटीफुल कार्विंग दिया है एक शत्रु ஸோ இப்படி தான் இதோட एंट्रेंस இந்த பக்கம் ரெண்டு பக்கமும் पिलरिல் நல்ல कार्विंग्स பண்ணி வச்சுருக்காங்க ब्यूटीफुल कार्विंग्स किया हुआ है दोनों तरफ ये देखिए उसी वक्त किसी ने इससे कितना अच्छे से निहारा होगा एक ही पत्थर में एक ही स्टोन में बना वो भी एक ही स्टोन से बना हुआ है வீந்துட்டுன்னா என்ன பண்ணுவேன் ஏன் உனக்கு இந்த ஆசை என்ன பண்ணோம் No, golden words are not repeated. இன்னும் ஒரே வாட்டி சொல்லலாம் No. சரி ஒரே ஒரு வார்த்தை. மூணு லாங்குவேஜ் சொல்லு தமிழ் ஹிந்தி இங்கிலீஷ் சொல்லு उतर ही जाते சொல்லு बोलो हटो अभी कुछ जाएंगे आपको बोलो कुछ जाएंगे आपको சொல்லு तमिल नहीं वरले आप लाइन बताओ சரி வரலையா வா இறங்க நீயாவது வா वरले நீயாவது வா वरले तमिल करें तमिल बोलते हैं आई एम बढ़ गई பாருங்க குரங்கு எவ்வளோ மேலேருந்து குதிக்குது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஏதோ திரௌபதிஸ் பாத்னு இருக்குது கிருஷ்ணா வரஹா அந்த பக்கம் போயிட்டோம் ஸோ உஸ் तरफ हम चले गए थे இந்த பக்கம் தான் போகலை அங்கே இந்த பக்கம் போய் பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ ட்ரீஸ் எல்லாம் நல்லா ரெண்டு பக்கமும் இருக்குது வாங்க மேடம் ஜல்தி ஆகிய கம் ஃபாஸ்ட் सीढ़ी का डिजाइन कैसे बना सीढ़ी இல்லை இது इधर देखो அதுவா எங்கேப்பா இருக்க கிருஷ்ணாஸ் பாத் டூ ராக் கட் கேவ் temples at northeast corner of Konneri Palam tank என்ன இருக்குங்க द्रौपदी's bath ओहो इधर था द्रौपदी एरी कुलिपारो आइए देखते हैं इसी में द्रौपदी नहाते थे वेरी टू बात ओ स्विमिंग पूल அந்த டைமோட ஸ்விமிங் पूल பார்த்துக்குங்க उस टाइम का स्विमिंग पूल है द्रौपदी जी इसी में नहाते थे व्यू तो अच्छा ही था ए बंदर वाह वाह वींदर पर वाह मेदवा एक बार आप ऐसे मुड़ के देखेंगे ना डिसबैलेंस हो जाए यहाँ कुरंग वाला कुमारी वाला பண்ணா நீ பண்ற வேலை ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த பக்கம் இன்னும் என்ன இருக்குன்னு பார்ப்போம் ऐसे एक राउंड बस அங்கேருந்து ஏறுங்க இங்கேருந்து ஏறி फॉलो பண்ணனும் நீ முடிவு பண்ணிட்டே இது தப்பா இருக்கு இன்டென்ஷன் ये सीधे तो प्लेन प्लेन दिख रहा है இறங்கு ऐसे ट्रायंगल शेप में है बट பாருங்க என்னது ரிஸ்க் எல்லாம் ड्रेस के साथ बना दी அப்புறம் ஏன் இதில் இறங்கி வரல अब देखो ना बहुत ही ये है ம்
தமிழ் எக்ஸ்பிளனேஷன் கூட ஹிந்திலலாம் தெரியாது, நமக்கோ ஹிந்தி नहीं मालूम. நம்மளுக்கு ஹிந்தி नहीं मालूम, நம்மளுக்கு தமிழ் வராது. நீ எங்கே வந்த எங்க வா. இங்கே தான் எங்கே பார்த்தீங்கன்னா இது கேவ்ஸ் வருது. இது என்னதுன்னு தெரியலையே, இங்கே எழுதிச்சு இல்லை, போர்டும் இல்லை. இங்கே என்னவோ கேவ்ஸ் இருக்குது இங்கே இந்த பக்கம் இந்த மாதிரி சார் கேவ்ஸ் है इधर. डिज़ाइन ये अमन सल्ले जैसे लग रहा है. இப்போ தண்ணி கசுற மாதிரி இருக்கு நீரெல்லாம். इसमें एक इंसान बैठा है और उसका वाइफ बैठी जैसे लग रहा है, ऊपर से कोई आशीर्वाद कर रहा है, लाइक शादी में बैठा है क्या उस टाइप का thing. धीरे-धीरे सर பார்த்தீங்கன்னா இது பல வருஷம் ஆனதுனால இதெல்லாம் வந்து டேமேஜ் ஆகிட்டு வருது பராமரிக்காதனால. ஸோ इसको हम अच्छे से देखभाल नहीं किए तो इसको इसलिए ये लेकर डैमेज हो रहा है. விதவுட் எனி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா கல் மேலே கல்லே வச்சுருக்காங்க. இது எல்லா கல்லும் எல்லா पिलर्स में அந்த மாதிரி தான் நின்றுட்டுருக்கு. सब पिलर्स विदाउट कोई सपोर्ट, बस पत्थर के ऊपर पत्थर सपोर्ट करके रखा गया है. सो जमशेदपुर फैमिली अगर कोई देख रहे होंगे यार பார்த்தீங்கன்னா कमेंट பண்ணுங்க. இன்னொரு பிச்சு கொடுத்துருங்க. ஸோ நீங்கள்லாம் கூட வந்தீங்கன்னா இங்கே வாட்டர் மெலன் மாங்காய் வாங்கி சாப்பிடுங்க. 30 ரூபா வாட்டர் மெலன்னு, மாங்காவை 30 ரூபா. இது லைட் ஹவுஸ் போகிற வழியில் இருக்க கடை. थर्टी रुपीज़ அவங்கள நம்மளை நம்பி தானே கடை வச்சுருக்காங்க. ஸோ कुछ भी खरीदिए, बाई समथिंग फ्रॉम देम. ஸோ கிளைமேட் ரொம்ப ஹியூமிடாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பார்த்திங்கன்னா ரொம்ப வேர்க்குது. அதில் மாங்காய் வேறு வாங்கி சாப்பிட்டுருக்கோம். எப்படி இருக்குது மாங்காய்? சூப்பர். இங்கே தான் பார்த்தீங்கன்னா இந்த லைட் ஹவுஸ் இருக்குது. सो लाइट हाउस इधर ही है, उधर से रास्ता जाना पड़ेगा आपको हमें ऊपर लाइट हाउस के लिए. அந்த டைம்லேயே லைட் ஹவுஸ் கட்டியிருக்காங்க. கேமராலாம் இருக்குது, மேலே போகலாமா? ஸோ இதான் பார்த்தீங்கன்னா இதோட லைட் ஹவுஸ். விசிட்டர் சார்ஜ் வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட் 10 रुपीज़, ஃபாரினர் 25, சைல்டு 5 रुपीज़. ஸோ ரொம்ப ஹியூமிடாக இருக்கிறதுனால நாங்கள் மேலே போகலை. इधर से चलेंगे ऊपर, वो क्या देखते हैं, वो तो उधर से रास्ता है. चलो. இது பார்த்தீங்கன்னா மைஷாமர்தினி கற்கள் மண்டபம்னு போட்டிருக்கு அந்த டைமில். ஸோ கார்விங்ஸ் எல்லாம் பாருங்கள். நம்ம பார்க்க கிரேவிங்ஸ் கார்விங்ஸ் எல்லாம் நம்ம பார்க்கலாம் உள்ள போயிட்டு. இது क्या कार्विंग्स किया हुआ है, அந்த டைமில் கார்விங்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. யார் யார் என்னென்ன சொல்ல. மேபி இருக்கலாம். श्री पार्वती से लिया தெரியல. विष्णु भगवान है उधर, विष्णु भगवान है. तो देखिए काफ़ी सुंदर तरीके से ரொம்ப நல்லா செதுச்சிருக்காங்க அந்த டைமில். वाला ईश्वर टेम्पल एट मामल्लपुरम. यह एक पश्चिम मुखी संरचना तमिल पड़ी है. मलई
மலை குன்றிய மேல் மேற்கை நோக்கி அமைந்துள்ள यह एक இந்த சிறிய கோயில் पश्चिम मुखी संरचनात्मक मंदिर है। शैलीगीत विशेषता के आधार पर इस मंदिर को पल्लव शासक राज सिंह 728 ईसाई के अंतिम वर्षों के संबंध किया था। ஸோ இது மேலே ஒரு மண்டபம் கட்டியிருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் எழுதியிருக்குங்க. யோகா தட்சிணாத் மூர்த்தி தாண்டவேஸ்வர வெஸ்ட் ரேணுகுரஹ இன் தேவகோஸ்டா நார்த். சரி வாங்க, இப்படி தான் மேலே போகணும். அதில் सीढ़ी दिखाते हुए इधर आओ लेंगे बाद में, करते टाइम में ऐसी सीढ़ी छोटा है. काका निकल लिया निलंगा. ஏய் பந்தர் பார்த்து வா, குரங்கு இருக்கு. ஸோ அங்கேருந்து கீழேருந்து மேலே ஏறி வரணும். இவ்வளோ மேலே போகிறது. மேலே பார்த்தீங்கன்னா குரங்கு வேறு இருக்கு. வா தள்ளி தான் போயான். அம்மா ஒன்றும் இல்லை. இவ்வளோ மேலே அந்த டைமில் கட்டியிருக்காங்க பாருங்கள். இங்கேருந்து பாருங்கள் லைட் ஹவுஸ் இவ்வளோ நல்லா தெரியுது. அந்த லைட் ஹவுஸ், அந்த சைடில் பீச். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு எவ்வளோ கீழே இருக்குது டெப்த்து. எனக்கு செய்யுமே, நான் நிஜமாக தான் சொன்னேன், கொஞ்சம் வெளியே தான் இருந்தேன். செய்யுமே சொன்னேன் உள்ளக்கா. சரி வாங்க கீழே போய் இறங்கி பார்ப்போம். மேலே பார்த்தாச்சு, கீழே இறங்கி போவோம். இதுக்கு மேலே உள்ள இருக்குது, போக விட மாட்டாங்க. என்ன இது கீழே नो एंट्री नहीं लॉक है. आप देख सकते हैं कि पूरा नीचे उतर के जा रहे हैं. மறுபடியும் அங்கே போய் உட்காந்து குரங்கு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் மேலெல்லாம் மகாபலிபுரம் உள்ள நாங்கள் போய் சுற்றியாச்சு. இப்போ வெளியே போகிறோம், முடிச்சிட்டோம்னு நினைக்கிறோம், பார்ப்போம். ஸோ எங்கள் ஃபுல் கம்ப்ளீட். நாங்கள் என்ட்ரன்ஸ் எங்கேருந்து வந்தோமோ அங்கேருந்து ஃபுல்லாக சுற்றிட்டு வேறு ரூட் பேக் சைடு வந்துட்டோம், எக்ஸிட் கேட்டுக்கு. ஸோ இப்போ நாங்கள் ரிட்டர்ன் போகிறோம். இங்கேருந்து பீச் போகலாம் அடுத்தது. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சிலை, இது மாதிரி ஸ்டோன் கார்விங்ஸ் பண்ண சிலை எல்லாம் இங்கே விற்றுட்ருக்காங்க. நிறைய ஸ்டோன் கார்விங்ஸ் இருக்குது, स्कल्पचर्स எல்லாம் இங்கே भैया. ஸோ யூ கேன் பை இட், खरीद सकते हैं यहाँ से. ஸோ இதான் என்ட்ரன்ஸ். நீங்கள் உள்ளே வந்துட்டு பார்க்குறப்ப இதான் முன்னாடி தெரியும் ஃபஸ்ட்டு. ஆனால் நீங்கள் இந்த சைடு போகணும், டேக் ரைட் அண்ட் ஒரு சைடு. அங்கே இந்த டிக்கெட் எடுத்து அதுக்கப்புறம் தான் நீங்கள் உள்ளே போயிட்டு சுற்றி பார்த்துட்டு மறுபடியும் இந்த வழியாக தான் நீங்கள் வரணும். இதான் எக்ஸிட். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கப்புறம் நாங்கள் பீச் போகலான்னு இருக்கோம். நாங்கள் பார்ப்போம். ஜூஸ் குடிச்சிட்டு கரும்பு ஜூஸ் காணாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் சாப்பாடு தேடி போயிட்டுருக்கோம். வெஜ்ஜு, இங்கே வெஜ் எதுவுமே கிடைக்கல. இப்போ தான் ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்துருக்கோம், ஸ்ரீ ஆனந்த பவன், हाई क्लास प्योर वेज. वहाँ उल्लो पोई पापों. बंद है क्या? बंद है, कल से होगा. हाँ मिलेगा. और वेज है यहीं पर कहीं? ठीक है. किधर बोला? பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ சூப்பராக தமிழ் பேசுகிறாங்க நார்த் இந்தியன்ஸ். நம்மளும் கற்றுக்கணும் எல்லா லாங்குவேஜ். அது வந்து வீணாக ஹிந்தி நம்ம கற்றுக்கக்கூடாது, அவங்க ஹிந்தி நம்ம மேலே திணிக்கிறாங்க, அந்த மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை.
அது நான் சொல்லலை உங்களுக்கு, அது உங்களோட விருப்பம். இப்போ பார்த்தீங்கன்னா இது கீரை வடை இங்கே நாங்கள் ஆர்டர் பண்ணியிருக்கோம், பியூர் வெஜ் ஹோட்டல். வெளியே பேர் பார்த்தோம், ஆனால் மறந்துட்டோம். வாங்கி ட்ரை பண்ணி பார்ப்போம். कैसा है? तो कीड़े बड़े अच्छा है, साइज देख रहे कितना बड़ा है. அது வந்துருச்சு. தானியனக்கா இந்த ஹோட்டல் பேர் என்னக்கா? மாமல்ல பவன். மாமல்ல பவன் ஹோட்டல் இது, பியூர் வெஜ் ரெஸ்டாரண்ட். தோசை எப்படி இருக்குது? இங்கேயும் பார்த்தீங்கன்னா புட்ட உடனே ஆனியன் போட்டுது, ஆனியன் தோசை இது. சுட சுட பண்ணி கொண்டு வந்திருக்காங்க. தோசை பார்த்தீங்கன்னா ஆனியன் தோசை 100 ரூபாய் இருந்துச்சு, ப்ளெயின் தோசை 76 ருபீஸ், கீரை வேடை 36 ருபீஸ். ஓகே, கொடுக்கலாம். பில் வந்து டோட்டலாக 265 ஆகிடுச்சு பில்லு. நல்லா இருந்துச்சு. இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னா ஷோ டெம்பிள் போயிட்டுருக்கோம். அங்கேருந்து சன்செட் வியூ பார்க்க. ஸோ இந்த வழியாக நடந்து போயிட்டுருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் இந்த ஷோ டெம்பிள் வந்திருக்கோம் இந்த சன்செட் வியூ பார்க்க. ஸோ நீங்கள் அந்த 40 ருபீஸ் டிக்கெட் நீங்கள் வாங்கியிருந்தீங்களா, ஜோ டிக்கெட்லேயே அந்த 40 ருபீஸ், அதை நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக வச்சுருங்க. அப்போ தான் இது ஃப்ரீ என்ட்ரிங்க. இல்லை மறுபடியும் அங்கே போயிட்டு வைஸை டிக்கெட்டில் என்ன கூட அப்போ அங்கேருந்து டிக்கெட் நீங்கள் வாங்கணும் மறுபடியும். ஸோ இதுதான் ஷோ டெம்பிள், 8th century. இப்போ நம்ம இருக்கிறது 20th century. ஸோ 8th century அப்போ கட்டினது இந்த ஷோ டெம்பிள் முன்னாடி இருக்குது பாருங்கள். வாங்க கிட்ட போய் பார்க்கலாம். சாமி से देखते हैं. பீச் வியூவும் நல்லாயிருக்கும் இங்கேருந்து. ஸோ ரொம்ப க்ரீனரியாக இருக்குது, நல்லா மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. ஸோ சாப்பிட்டது கொஞ்சம் ஜீரணமாகிடுச்சு. நாங்கள் ஒரு மினிமம் ஒரு 500 மீட்டர்ஸ் நடந்து வரணும். இன்னும் 500 மீட்டர்ஸ் நடந்து வரணும். நீங்கள் पैदल तो आधा किलोमीटर चल के आना पड़ेगा कृष्णा बटर बॉल से यहाँ तक के लिए. ஸோ முன்னாடி பாருங்கள், இதான் ஷோ டெம்பிள். पुराना बीच, नियरेस्ट बीच यही है ஷோ டெம்பிளுக்கு சாமி. சன் எங்கே போச்சுன்னு தெரியல. எங்கே போச்சு சன்னு? மறைஞ்சு போச்சு. ஹிந்தியில் मर गया ना उसमें இல்லை. मामा मर गया. இப்போ பாருங்கள், அந்த ஃபிஷர்மேன் போட்ஸ் எல்லாம் அங்கே இருக்குது. நீங்கள் அந்த பக்கம் போகணும். அங்கே இந்த பீச் தண்ணியில் போயிட்டு நீங்கள் கொஞ்சம் என்ஜாய் பண்ணலாம். इधर बीच में देगा वो सब करने. कहाँ से उतरेंगे? इधर पहले वो लेकिन फिर देख वो लग रहा பாருங்கள், இந்த மாதிரி இருக்குது இந்த டெம்பிள் அவுட் சைடு வெளியில் இருந்து. நான் கீழே தர பார்த்தீங்கன்னா மணல் தான் இருக்குது. Location on the north of the show temple Raja 1. राजा 1985 1140. Language Tamil and script Tamil. The inscription, which is unfortunately mutilated, mentions 3 temples, 2 of which were called after consequently by Pallava kings. The first of these 2 is Jalasyana and Shastriyana Pallava Ishwara Deva. The second temple is Rajasimha Pallava Ishwara Deva. And the third temple is Pallikundrulaya Deva. The inscription seems to record a gift of gold by the middle-aged citizens Nagaram. Amur Kotam. देखिए இப்போ உள்ள என்ட்ரி ரெஸ்ட்ரிக்டடாக இருக்குது. உள்ள ஒர்க் இன் ப்ரோக்ரஸாக இருக்குது. ஒர்க்லாம் போயிட்டுருக்கு.
ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது, உள்ள சிவலிங்க மாதிரி தான் இருக்குது. அதுதான் உடச்சி வச்சுருக்காங்க மாதிரி இருக்குது, உடஞ்சிருந்த மாதிரி இருக்குது அது. அப்போவே இந்த பில்லரெல்லாம் பார்த்தீங்கன்னா வெறும் மண் சிமெண்ட் எல்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் இப்போ இது கட்டியிருக்காங்க. சுண்ணாம்பு தான். एकदम ऊपर में बैठा है ऐसे। ஒரு வியூ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நீங்கள் சர்க்கிளாக இந்த ஷோ டெம்பிளில் சர்க்கிளாக போயிட்டு அப்படி போயிட்டு அந்த சைடில் இருந்து கம்ப்ளீட் வியூ பார்க்கணுன்னா முன்னாடி போகணும். பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வியூ, ஈஸி ஃப்ரண்ட் வியூ போய் உட்காரு. ஃப்ரெண்ட்ஸ் ஷோ டெம்பிள் இங்கே முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நாங்கள் பீச் பக்கம் போக போகிறோம். ஸோ வாங்க பீச்சுக்கு போகலாம். போவோம் பீச்சுக்கு. ஸோ பீச்